இந்த காட்சியை பாருங்க. அதாவது சில விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஆத்திரம் வரும், ஆவேசம் வரும், சில சமயங்களில் ஆனந்தம் வரும், சில சமயங்களில் உத்வேகம் கூட வரும். அதுபோல தாங்க இந்த செய்தியை படிக்கும் பொழுது எனக்குள்ள பல உத்வேகங்கள் வந்துச்சு. அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷில் பிறந்த ராண்டியன் என்பவர், கம்பளிப்பூச்சி என்று செல்லமாக கூப்பிடக்கூடிய இந்த ராண்டியன் என்பவர் 1871 பிறந்திருக்காருங்க பிரிட்டிஷில். ஆனால் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் 1932 பிரிக்ஸ் என்ற ஒரு சினிமா மூலம் மிகவும் பிரபலமாயிருக்காரு. இவர் 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. ஆனால் இவருடைய திறமையை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. இவருக்கு 4 மொழிகள் சரளமாக எழுதவும் பேசவும் தெரியுமா. அது மட்டும் கிடையாது, நடிப்பு, ஓவியம், கலை, இப்படி எண்ணற்ற ஆற்றலை படைத்திருக்காரு. இப்படிப்பட்டவர்லாம் எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சினிமாவிலையும் நடித்து திருமணமும் முடித்து 4 குழந்தைகளை பெற்றெடுத்து வளமோடு வாழ்ந்து 63 வயதில் தான் இறந்திருக்காரு. உண்மையிலேயே எவ்வளவு ஆச்சரியமாகவும் இருக்குது, அற்புதமாகவும் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது சாதிப்பதற்கு உடல் ஊனம்ங்கிறது ஒரு தடையே கிடையாதுங்க. ஆனால் நல்லா இருக்கும் பொழுது சாதிக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, கண்கள் இருக்குது, பார்ப்பதற்கு, பேசுவதற்கு குரல் இருக்குது. இதை வச்சு சாதிக்க முடியாதா? நீங்களும் ஒரு நாள் சாதிக்கலாம். அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். ராண்டியனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லிட்டு கீழே கமெண்டில் பண்ணுங்கள்.